என்ன இது சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள்! என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை! பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். சாத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். போ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு சரி. கல்தான். ஐயோ, நான் தாங்கள் எரிகிறேன். விட்டுவிட்டோம். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை. இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமறியிட என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. குச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா மாமளே. இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல
இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான் ருசியானது ரெடியாகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி ஷாரடே அண்ட் லைப்பர்சிலான் சில்லுண்ண உணவுகளை கண்டுகொள். ஒரு யோசனை. மேரி தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையை நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துடுச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சாப்ஸ். ஓ, விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன என் திறக்க வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நம்ம என்ன நினைக்கிறேன். செய்வோம்? மிதவை. அவளுக்கு உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் ஒழுங்கு நினைக்கிறேன். வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்புக்கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ, மைக். சரி, இது உன் தருணம், மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். முழுவதும் அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ, ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். என்ன பார்க்கிற மைக்? உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அப்பா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி.
நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். ஏய், நீ என்ன செய்கிறாய்? இல்லை. பாதிக்காதே. சரி, சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமாயிருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? நீயா? நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் இது கூட இன்னது கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்து விட்டது. நல்லா செய்தாய். நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல செல்வோம். ஹே, அப்படியே எனக்கு ஒரு சீபா மட்டுமே கிடைத்தது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. வரசல் சூப்பர். அது கருக்கலைப்பு போல் தான் தெரிகிறது. உன்னுடையது. எங்களை ஒப்பிடுகையில் பணம் செலுத்தவும். வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு லாலிபாப்ஸ் நான் மட்டும் பார்த்ததே இல்லை. சிறியதாக தொடங்குவோம். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பதுக்குகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதுவரை நீ சிறப்பாக செய்யவில்லை. நான் விட்டுவிடப் போவதில்லை. சிரிப்பதை நிறுத்து. ஓஹி, எனது லாலிபாப்பை முறித்து விட்டேன். அது கூட சாத்தியமானு நினைத்தேன். முக்கியமான ஒன்றேன் கிராமல் முழுமையாக இருக்கிறது. அதுவே எனக்கு வேண்டும். ரொம்ப சுவையாக இருக்கிறதே. சூப்பர். அட, சிறந்தது. எனக்கு புதியதை அடிக்கடி வாங்காதது நீண்டது ஆகிவிட்டது. பார்த்தால் எப்படி தயாரிப்பை பெட்டியிலிருந்து எளிதாக எடுக்கிறேன். வாவ், உங்களிலிருந்து நான் நிறைய பேராசையை கற்றுக்கொள்ள விடுங்கள். வேண்டும். பெரியதாக ஆட நேரமாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓசுகிறேன். அலெக்ஸ், என்ன செய்கிறாய்? பயப்படாதே. நான் எனது கிராமலை நசுக்கவே விரும்புகிறேன். பாரேன், இது வேலை செய்கிறது. அதிகமில்லை. நிறுத்து அலெக்ஸ், எங்களுக்கு பயமாகிறது. சரி சரி, இவ்வளவுதான். நான் முடிச்சுட்டேன். இப்பதான் நமக்கு கிராமல் களத்துல ஊற்ற வேண்டும். ஓ, எங்களுக்கு ஒரு முழு லாலிபாப் வேண்டும். ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். இல்ல, நீ அதை நான் நெளிந்த எறிவேன். கிராமலில் மூழ்க வைத்து சாப்பிடலாம். ரொம்ப வசதியானது. ரொம்ப விரயமா முடிந்து விட்டது. நான் அதை அப்படியே வாயிலே போட்டு விடுகிறேன். சரி, அது கெட்டதல்ல. இது ருசி. மொய்யா மொய்யா. நான் நின்றுவிட விரும்பவில்லை. நீ பாதியை காலி செய்து விட்டாய். மிலா, இப்போது நீ. நான் ஒரு வாக்யூம் கிளீனர் எடுக்கிறேன். அதை போடிவிட சீக்கிரம். மன்னிக்கவும், நான் தற்செயலாக அதை உங்கள் திசையில் சுட்டிக்காட்டினேன். வீட்டு வேலைகளை சரிபார்க்க வேண்டும் எனவே. சூப்பரான யோசனை. நானும் அதை விரும்புகிறேன். இப்போது நெகிழ்ந்த குச்சிகளை கொண்ட நீர்க்கோழிகள் எந்த தடையும் இல்லாமல் சாப்பிட முடியும். நம்ப முடியல. இது கொஞ்சம் மோசமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன? இது நமக்கு சுற்றி இருப்பது போல இருக்கிறது. மலிவான சாதனையாளர்கள் மேலே இருக்கிறார்கள். நான் இதை செய்ய முடியும். சரி, நாங்க உங்களை உதவுறோம். நல்லா பிடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. எனக்கு
அது என்ன ஆபித்து? அதுவும் விசாரமா கம்முறதுக்கு காய்ச்சல். நம்ம நரகத்துல உன்னை என்ன இருக்கிறோம். ஆச்சு? சரியாச்சு. நான் அதற்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அது என்ன பைத்தியம்? நான் அதை பார்க்க முடியவில்லை. அது குற்றத்தின் திராட்சையாய் தெரிகிறது. நீங்க ஒரு அவற்றில் சிலவற்றை கொண்டிருங்கள். அவையே துரநாற்றமற்றவைகள். நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளல தானே? அந்த மெழுகுகள் பாப்கார்ன் தயாரிக்கும். எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம இதை திருப்பி தான் பார்க்கலாமா? இல்ல, இது வேலை செய்யாது. இது மிகவும் கடினம். நாம மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்று தெரியும். ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். என்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறது? எனக்கு அது மிகவும் நீண்டதாக தோன்றுகிறது. சில நேரம் விளையாடுவோம் அல்லது உறங்கு. இது ரொம்ப நீண்டது. அற்புதம் நண்பர்களே, இத பாருங்க. அற்புதம், பாராட்டுக்கள். நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்க அன்போடு மீண்டு வருகிறோம். மில்லா, ரொம்ப நல்லது இல்லையா லிலித்? எனது குழுவை சந்திக்க முடியுமானால் முடிக்கேட்டையில் விட அதிகமாக தேவை. முழு நான் இரும்பு செய்யப் அதற்கு போகிறேன். உதவும் என எண்ணுகிறேன். அது நடந்து உங்களோட முறையால் நாங்க குறுக்கிட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப வேகமா செய்தேன். நான் குளிர்ச்சி. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களை அனுகூலமாக ஆச்சரியப்படுத்தினீர்கள். என்ன சுட்டரிக்கும். இது மிகவும் சூடாக இருக்கிறது. சஞ்சயா, அவள் எனக்கு இவ்வளவு சோம்பலியாக நடந்து கொண்டாள். ஓ, எனது பிரச்சனைகளை மறந்து போக பாப்காரன் உதவும் என்று நம்புகிறேன். அருமை. உண்மையில் நல்ல விதமாக நிகழ்ந்தது. அவ்வளவு பெரிய தொகுப்பை எப்படி செய்வது? எனக்கும் ஒரு யோசனை வேண்டும். ஓவை, அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பாப்கார்ன் இயந்திரமா? நீ யார் முன்னால் இதை பார்த்து பயின்றதில்லை? நான் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் கர்னல்களை உள்ளே போடுங்கள். ஆமாம், அந்த போதும். சரி, இதோ இது வேலை செய்யும். என் பாப்கார்ன் தயார். அசாதாரணம். உண்மையான தொழில்நுட்பத்தின் சாந்தி. சிறிய அளவினை தயாரிக்க மேலும் தானியங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ ஆமா, அது இன்னொரு விஷயம். இப்படி ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்னும் சில கருவிகள் மீதி இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த போறேன். இது மிகவும் சிறந்ததற்கு. நீங்க விட்டு செல்ல முடியுமா? இல்ல 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 இல்ல, நான் அதை பிடிக்க கூட பயப்படுகிறேன். கொடூரமானது. குறைந்தபட்சம் உன்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. என்னுடைய வாளை பாரு. ஆயினும் நான் பயப்பட தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். அந்த ஓன்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல. கொஞ்சம் உறுதியா இருப்பேன். இந்த பெரிய பகுதியை நான் எப்படி கையாளுவேன் என கற்பனை செய்ய முடியாது. நெல்லாவை தொடங்க அனுமதிப்பதில் விருப்பம் உள்ளேன். நன்றி அலெக்ஸ், நீ உண்மையான நண்பன். சிக்கலான நேரத்தில் உதவுவது உன்னால தெரியும். இது நான் நினைச்சது போல வெறுப்பாக இல்ல போல் இருக்கிறது. நிச்சயமாக ஆமாம், ரொம்ப ருசியாக இருந்தது. மிலா, நீ தொடங்கலாம். மிலா, அது வெட்கக்கேடாக இருக்கிறது. கவலைப்படாதே, பல விஷயங்கள் நேரின்றன. நான் எனது பங்கின் சூழ்நிலைகளை நீர் சமாளிப்பதை போல சமாளிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். சரி, சிறியதாக தொடங்குவோம். நான் குறைந்தது ஒரு கொதுமா பரீட்சிக்கிறேன். இது விசித்திரமாக உள்ளது. அந்த கீரிப்புள்ளி அசைவது போல் தோன்றியது. இன்னொன்றை எடுப்பது நல்லது. நான் தேர்வு செய்ய அதிகம் உள்ளது என்பதால் நல்லது. ஆனால் முதலில் எல்லா கூடுதல் பொருளையும் நான் அகற்றி விடுகிறேன். ஜூலியன், உன்னை அடையாளம் காணவில்லை. என்ன செய்கிறாய்? அது எதுவும் இல்லை. அது எதுவும் இல்லை. நான் கிரேஃபிஷை சுத்தம் செய்ய வேண்டியது மட்டுமே. அது கவனம் இல்லையே. அழகானது. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் பாரு. மன்னிக்கவும் நண்பர்களே, அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. அதை முயற்சி செய். நான் உண்மையில ருசிக்குரிய வாகனம் ஓட்டுகிறேன். வாவ், நான் மிகப்பெரிய லெகரிஸ் பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு குறைவாக சரி. உன்னை பார்த்து மறுபடியும் சிரிக்கவில்லை. அற்புதம். நான் ஃபார்சூனா லைம்லைட். நீங்களும் நானும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அலெக்ஸ் வரிசை. சீனி ஒரு பிறந்த உதாரணம். இப்போது எனக்கும் முயற்சிக்க சேரா இருக்கேன். சூப்பர், சுவையா இருக்கு. உங்களிடமிருந்து கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடையதை சாப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒன்று ஒவ்வொரு கிரீபிஷுக்கும். அது போதுமானது. நான் இல்லை என்றேன். அதை அனுபவிப்பதிலிருந்து என்னை தடுக்காதே. ருசியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. எங்களுக்கு உதவுங்கள்.
நான் நினைக்கல அதுவே போதுமானது. கோபம் கொள்ளாதே. வழுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இங்கே ஒரு உயிருள்ள மீன் இருக்கிறது. இது இங்கே எப்படி வந்தது மாமா? நீங்கள் சரியா? ஓ இல்லை, என்னை ஏதேனும் செல்லை நோக்கி அதை எரியாதே. விரல அது காயப்படுகிறது. எங்களுக்கு நல்ல பாடம் தொடங்குங்கள். இன்று எங்கள் வீரர்களிடம் அவன் மட்டும் மறிக்கிறான். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல, எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது நான் ஒரு பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒண்ணுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது? நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நான் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல, முகாமண்டி. என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு. சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்க வேண்டும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். இது நல்லதே, இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதை விட அதிகம் செய்ய முடியும்.
இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே, அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிட்டது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய ஆம், இருக்கிறது. எங்களிடம் நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து. இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும்? நீங்க நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துடுது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக மனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்ப நீ அதை சாப்பிட வேண்டிய. Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் புரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா புரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் புரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். தைதோ எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன். எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம்.
விசேஷமாக அவற்றில் அடடா 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 உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 10 10. உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சென்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி, ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7 8 9 10 நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ
சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். நான் சாப்பிடுகிறேன். இதுவும் சுவையானது. என்ன செய்தி? இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் அழகாக உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பக்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. சாரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய். நான் முடிச்சிட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ் மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ் மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம. எனது பூமட்டம். ஹுரே. ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? பாருங்க. நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி வரவேற்கிறோம். நான் எப்படி அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை பெற நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்?
நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, ஓ, நீங்கள் அதை யாராவது எப்படி அதனை செய்ய செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும், எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பையனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை பூண்டு எப்படி சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா, சரி. ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது.
ஆம் மனிதனே, எனக்கு டிஐசி டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. இடம் பயின்று ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்துச் செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்க தான் ஏகப்பட்ட புழு, நீ மட்டும்தான் நீந்திருக்கிறாய். ஏ சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல, நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ், அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏ எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆழ்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள்ள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அது என் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல, நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவை சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, ni boy, the girl for us to first son for el frafas me sin and other frywer shaft French Lloyd. The non-trivial Malasha and was presenting this so. But நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம், இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். But stress என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குதுன்னா பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. விகலைஸ்மாங்க இருக்கோனிஸ்டர்ஸ் நான் அவற்றை எப்படி சாப்பிட்டேன். சரி, காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க சேர்த்து ஒரு ஷிப் விடுபடல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sounds fast 40 stars church finansiärka orchas tomma över situationen av தொழில்நுட்பத்தோர்தங்களாம். உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்கவிட்டு Do Mia and Stressem showing not show circus 7 strength இப்படி silent afternoons. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலும்
அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம், நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே! நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். எனக்கு மேல் வீச தேவையில்லை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு! அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க வா, எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். வேறொரு நேரத்தில் இப்ப மியா தனது சாக்லேட் என் சமூக இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை! என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது, அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். இது உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Tá ennish dachas sin alles tjörde. Så det är inga bom kuliret fagitse. Anni virumbala un virupapadi. Du nas kinu fimaskada. Shamas ju få med Danny. But unga kattidan anch arindu poyoldu. Oh, illa. நீ என்ன பண்ணாய்? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படலாம். அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டேனிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான சுவை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறது. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and shipped down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரம். ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் ஒரு பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை.
இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். உன்னிட்ட ரப்பர் வாயா? எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலுக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு